ஹாய் வாஸ் ஹவ் ஆர் யூ உங்கள் ரூபன் செஃப் வெல்கம் டு மை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி விதவிதமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு பேஸ் கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரசம் சாம்பார்னு சாப்பிட்டு போர் அடித்த நமக்கு இனி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி விதவிதமாக சாப்பிட்லாம். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற இந்த பேஸ் கிரேவி. எல்லா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த பேஸ் கிரேவியை வச்சு தான் எல்லா டிஷ்ஷுமே ரெடி பண்ணுறாங்க. அந்த பேஸ் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ட்ராப்ஸும் டச் பண்ணிக்கங்க. அப்போ தான் இப்போ டிஃப்ரெண்ட்டான டிஷ் நான் போடுறது ஒன்று உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு 50 கிலோ பிடிக்கிற மாதிரி பாத்திரத்தில் ஒரு 50 கிலோ ஆனியன் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 5 லிட்டர் ஆயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரோஸு எல்லாம் சேர்த்து போட்டுடலாம். கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ அது நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற சமயத்தில் டால்டா சேர்த்து மறுபடியும் கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா அடியில் எப்படி அந்த வெங்காயம் தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், அளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நமக்கு தேவையான அளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியன். அதே ஒரு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். ஒரு 300 கிராம் மிளகாய் பொடி, ஒரு 300 கிராம் மல்லித்தூள், ஒரு 200 கிராம் மஞ்சள் தூள், ஜீரகம், சோம்பு அரைச்சது 300 கிராம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸ்பைசஸ் அரைச்சது ஒரு 200 கிராம், கஸ்தூரி மேத்தி ஒரு 50 கிராம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 50 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு 1 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனோன்னா 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு அரைச்சது போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் தூக்கி அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறினோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவும் அதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கிளறி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கு முன்னுக்கு நம்ம தக்காளி, கேஷ்நட்டு, வெள்ளரி விதை, வெள்ளை எண்ணெய் எல்லாம் வேக வச்சதை எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்த அரைச்சதை எடுத்து அந்த ஆனியன் கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணோன்னே அது கூடவே ஒரு 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். அப்படியே கூடவே 1.5 கிலோ பட்டரும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்கிட்டும். கொதித்து அந்த வெங்காயம் நல்லா ஆயில் கக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த ஆயில், அதாவது ரோகன் மேலே வர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம பேசிக் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.